வணக்கம். திடீரென அவசரமாக மதுரை புறப்பட்ட முதலமைச்சர் ஸ்டாலின். அப்படி எதற்காக திடீரென முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் அவசரமாக மதுரை புறப்பட்டுள்ளார் என்பது பற்றிய முழு விவரத்தோட இப்ப நம்ம பார்க்கலாம். மதுரை மாவட்டம் மேலூர் நாயக்கர்பட்டி அருகே அரிட்டாப்பட்டி பல்லுயிர் மையத்தில் சுமார் 2015 ஹெக்டேர் பரப்பளவில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதற்கான குத்தகைக்கு மத்திய அரசு 7 அறிவிப்பை வெளியிட்டிருந்தது. இந்த டெண்டர் தூத்துக்குடி ஸ்டெர்லைட் நிறுவனமான வேதாந்தாவின் துணை குழுமமான ஹிந்துஸ்தான் ஜிங்க் நிறுவனத்திற்கு வழங்கப்பட்டது. இந்த நிலையில் இந்த ஏலத்திற்கு மதுரை அரிட்டாப்பட்டி மற்றும் சுற்றுவட்டார கிராம மக்கள் பெரும் எதிர்ப்பு தெரிவித்து பல்வேறு போராட்டங்களை நடத்தினர். மேலும் இந்த போராட்டங்களுக்கு அனைத்து கட்சிகளும் ஆதரவு தெரிவித்தது. தொடர்ந்து சட்டமன்றத்தில் சுரங்க அனுமதிக்கு எதிராக தனி தீர்மானமும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் நிறைவேற்றப்பட்டது. அந்த தீர்மானத்தில் அரிட்டாப்பட்டி பல்லுயிர் தளத்தில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்க கூடாது எனவும், சுரங்கம் அமைக்க உரிமை வழங்கப்பட்ட பகுதி சமண சிற்பங்கள், குடைவரை கோவில்கள், பஞ்சபாண்டவர் படுக்கைகள் ஆகிய வரலாற்று சின்னங்களையும் அரிய வகை உயிரினங்களின் வாழ்வாதாரமாகவும் இருக்கும் நிலையில் இங்கு சுரங்கம் வந்தால் முதலமைச்சர் பொறுப்பில் இருக்க மாட்டேன் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்திருந்தார். இப்படிப்பட்ட நிலையில்தான் தற்போது டங்ஸ்டன் சுரங்க ஏல அனுமதியை முழுவதுமாக ரத்து செய்துள்ளது மத்திய அரசு. இதனையடுத்து மத்திய அரசின் அறிவிப்பை தொடர்ந்து அரிட்டாப்பட்டி மற்றும் சுற்றுவட்டார கிராம மக்கள் பட்டாசுகள் வெடித்து இனிப்புகள் வழங்கி மிகவும் மகிழ்ச்சியாக கொண்டாடி வருகின்றனர். அத்துடன் இதற்கு துணை நின்ற தமிழ்நாடு அரசு, முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மற்றும் அனைத்து கட்சி தலைவர்களுக்கும் நன்றி தெரிவித்து வருகின்றனர். இந்த நிலையில் டங்ஸ்டன் சுரங்க விவகாரத்தில் உடனடியாக தீர்மானம் நிறைவேற்றி நடவடிக்கை எடுத்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு நன்றி தெரிவிக்கும் விழா நாளை அரிட்டாப்பட்டியில் நடைபெற உள்ளது. அதன்படி அந்த கிராம மக்கள் மற்றும் போராட்டக்குழுவில் இடம்பெற்றிருந்தவர்கள் இன்றைய தினம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களை சந்தித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களுக்கு நன்றி தெரிவித்தனர். மேலும் நாளைய பாராட்டு விழாவிற்கு முறைப்படி அழைப்பு விடுத்தனர். அதனை இன்முகத்தோடு ஏற்றுக்கொண்ட முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் கண்டிப்பாக நாளை தினம் அரிட்டாப்பட்டி கிராமத்திற்கு வருவதாக உறுதியளித்திருக்கிறார். அதன்படி ஜனவரி 26 நாளை தினம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் அரிட்டாப்பட்டி கிராமத்திற்கு செல்ல இருக்கிறார். நாளை குடியரசு தினம் என்பதால் நாளை காலை சென்னையில் குடியரசு தின நிகழ்வுகளை முடித்துக்கொண்டு விமானம் மூலமாக மதுரை சென்று அங்கிருந்து சாலை மார்க்கமாக அரிட்டாப்பட்டி சென்று இந்த நிகழ்வில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் பங்கேற்க இருக்கிறார். மதுரை மாவட்டம் அரிட்டாப்பட்டி கிராமத்தில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதற்கான ஏலம் முழுவதுமாக ரத்து செய்யப்பட்டுள்ள நிலையில் இதற்கு பெரிய அளவில் மக்களோடு துணை நின்று அனைத்து உதவிகளையும் செய்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களுக்கு அக்கிராம மக்கள் நன்றி தெரிவிக்கும் வகையில் பாராட்டு விழா ஏற்பாடு செய்துள்ள இந்த நிகழ்வு பற்றியும் பல்வேறு வேலைப்பாடுகளுக்கு மத்தியிலும் நாளை தினம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் அரிட்டாப்பட்டி கிராமத்திற்கு சென்று அம்மக்களை சந்திக்க உள்ள இந்த நிகழ்வு பற்றியும் உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல குறிப்பிடுங்க.